பட்ஜெட்ல பெரம்பலூர் மாவட்டத்துக்கு எதுவுமே இல்லையே. ரயில் திட்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒட்டுமொத்த தமிழகத்தையே மோடி புறக்கணித்திருக்கிறார். இதில் எந்த மாவட்டமும் இன்று இல்லை. என்ன சொல்ல போனால் இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் வரும் நேரத்திலாவது சில மாநிலங்கள் பெயர்களை குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் வரும் நேரத்தில் கூட தமிழ்நாட்டை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் மீது எந்த அளவிற்கு வஞ்சமாக இருக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. நமக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை கூட வழங்குவதற்கு இந்த எந்த அறிவிப்புமே இல்லை. புதிய அறிவிப்புகளை தாண்டி நமக்கு வரவேண்டியவையிலே இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. விஜய் வந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாங்க மட்டும்தான் வெல்ல முடியும், வேற யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன இருக்கிறார்கள் என்பது மக்களை சந்திக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். நான் காலையிலிருந்து இப்பொழுது மணி மாலை 5 இதுவரை மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மக்களையே சந்திக்காமல், மக்களை பார்க்க எந்த இடத்திற்கும் போகாமல், தன் இருப்பிடத்திலேயே எல்லோரையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டு போவதற்கு நாட்டு நிலவரம் தெரியாது, மக்கள் நிலவரம் தெரியாது. இப்படிதான் பிதற்றுவார். ஒரு அரசியல் தலைவர் தொடர்ந்து அவரெல்லாம் ஏன் பேசி தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்துல டிரான்ஸ்ஃபார்ம்ல மின் திருட்டு ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி இல்ல, அது சில இடங்களில் அது போல நடைபெறுவதை தொடர்ந்து கண்காணித்து புகாரும் தான் செய்து வருகிறோம். இரவு நேரங்கள்ல வந்து தனியாருடைய மோட்டார்கள்ல கூட இதே மாதிரி காப்பர் வயரை திருடுகின்ற சம்பவம் நடக்கிறது. காவல்துறை விசாரித்து வருகிறது. தமிழக பட்ஜெட்ல நம்ம ஏதாச்சும் கோரிக்கை வச்சிருக்கோமா நம்ம மாவட்டம்? இது வந்து இடைக்கால பட்ஜெட் தான். அதனால தேர்தல் அறிக்கையில் எல்லாம் வரும். சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரும் வாய்ப்பு அளித்திருக்கு. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குமா கழகம்? அதாவது ஒரு கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார், அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை அவர் அறிவிப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.